பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். முறையான ஆவணங்கள் இன்றி மரங்கள் லாரியாக கடத்தப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலில் வெளிநாட்டு மரங்கள் யூக்கலிப்டஸ் மரங்கள் அதிகமாக உள்ளது. இவ்வகையான யூக்கலிப்டஸ் மரங்கள் நிலத்தடி நீர் உறிஞ்சும் தன்மை கொண்டது. அதனால் அரசின் உத்தரவின்படி அனுமதி பெற்று வெளிநாட்டவர் மரத்தை வெட்டலாம், அதற்கு பதிலாக நாட்டு மரங்களை நட வேண்டும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டது. கொடைக்கானலில் உள்ள மேல்மலை கிராமங்களான மன்னவனூர், கவுஞ்சி, பூம்பாறை, கூக்கால், பூளத்தூர், கிளாவரை பகுதிகளில் முறையான அனுமதி பெறாமல் தினம்தோறும் கோடிக்கணக்கான மதிப்பிலான மரங்களை சட்டவிரோதமாக கடத்திச் செல்கின்றனர். வனத்துறை அதிகாரிகள் ஆதரவுடன் வளங்களை அளிக்கும் மரக்கொள்ளையர்கள் கொடைக்கானல் மலைகளில் இரவு நேரங்களில் அதிக பாரங்களுடன் உரிய அனுமதி இருக்கா இல்லையா என்பது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்குமே தெரிந்த உண்மை. தொடர்ந்து மலைகளை அளிக்கும் பணியில் அதிகாரிகளின் ஆதரவுடன் மரக்கொள்ளையர்கள் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களின் மலைகளை அழித்து வருகின்றனர். இதனால் அரசுக்கு பெரும் இழப்பீடு ஏற்படும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. இதேபோன்று சட்டவிரோதமாக அனுமதி பெறாமல் பொக்லைன் இயந்திரம் கொடைக்கானல் முழுவதும் சுமார் 20க்கும் மேல் இயங்கி வருகிறது. அதனால் வயநாட்டில் ஏற்பட்ட நிலைமை ஏற்படும் என மக்கள் அச்சத்தில் உள்ளனர். தமிழக முதல்வர் உடனடியாக கவனம் கொண்டு அனுமதி பெறாமல் இயற்கையின் அழகை அழித்து வரும் சமூக விரோதிகளின் மேல் நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கருத்தாக உள்ளது.